ஹலோ ஹலோ. நேற்று நைட்டு ரோட்டில் ஒரு கார் ஒருத்தனை அடித்து தூக்கி போட்டுச்சு. அடித்தவன் இறங்கி வந்து பார்த்தப்போ அடிபட்டவன் செத்து போயிருந்தான். அடித்தவன் அவனை தூக்கி டிக்கியில் போட்டு போயிட்டான். யார் நீ? என்ன சொல்கிற? நான் சொன்னது சரியா புரியலையா? இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமா? உனக்கு என்ன வேணும்? என்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னோட டிடெக்டிவ் புத்தியை காமிக்கிறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம நீ அடிச்சு கொன்னியே அவனோட டெட் பாடியை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடு. டெட் பாடியா? எதுக்கு? அது உனக்கு தேவையில்ல. இன்னைக்கு நைட்டு கொண்டு வந்து கொடு. எங்க கொண்டு வரணும்னு திரும்ப கால் பண்ணி சொல்றேன். அதுக்குள்ள உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு ட்ரை பண்ணாத. நான் சொல்றதை நீ ஏன் கேட்கணுங்கிறத யோசிக்காத. உனக்கு கால் பண்ண தெரிஞ்ச எனக்கு போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப கால் பண்றேன். எங்க கொண்டு வரணும்னு சொல்றேன். இவன் சாகலை. அதுக்கு முன்னாடியே இவனை யாரோ கத்தியில் குத்திருக்காங்க. யார் இவனை குத்திருப்பா? டெட் பாடியை எதுக்கு கேட்கணும்? இதுக்காகத்தான் அவன் டெட் பாடியை கேட்குறானா?
டேய் பாத்துறோம். மன்னிச்சிடுறா, என்னால் தான் தப்பிச்சு ஓடிட்டான். தனியாளாக தான் வந்திருக்கான். யாரா இருப்பான்? சத்தவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் தெரியலடா. ஆனால் இவன் தான் அவனை கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டெட் பாடியோட முதுகில் கத்தி குத்திருந்ததை நான் பார்த்தேன். இவன் ஏன் அந்த டெட் பாடியை தேடுறாங்கிறதுக்கு காரணம் அந்த டெட் பாடி வாய்க்குள்ளே இருந்த மெமரி கார்டில் இருக்குது. அந்த மெமரி கார்டு டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் என்னால் அதை பார்க்க முடியல. இவனும் அந்த மெமரி கார்டை தான் தேடுறான். டேய், இப்போ நீ தான் அவனை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல. பேசாமல் இப்போ ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? போஸ்ட்மார்ட்டத்தில் இவன் எப்படி செத்தான்னு தெரிஞ்சிடும்ல. லீகலாகவே போயிடலாம். இன்னும் இந்த பிரச்சனையில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன? சிவகுமார், அவருக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவர் ஏன் என்னை பார்த்து ஓடணும்? அது தெரியணும். நடக்கிறத பார்த்தா நானும் உன்னை பார்த்து ஓடிடுவேன் போல இருக்கு. நீ சொன்னால் கேட்க மாட்ட. பெரிய சிக்கலில் மாட்ட போகிற. உன் கூட இதுக்கு மேலே இருந்தால் நானும் மாட்டுவேன். என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. நாளையிலேருந்து நீ யாரோ நான் யாரோ. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்னை கூப்பிடாத. உனக்கு புண்ணியமாக போகும். காலேஜில் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தானடா சொன்னேன் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண வேண்டான்னு. காலையில் எழுந்திரிச்சோடனே மொதல் காலை எனக்கு தான் பண்ணியிருக்கா. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். பிரின்சிபல்கிட்ட எல்லாமே ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உனக்கு வேணுங்கிறத வந்து பார்த்துக்க. வா. தேங்க்ஸ்டா. ஆமாம், எதுக்காக இந்த டாக்குமெண்ட்ரி? அது லைப்ரரிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியறதில்ல. லைப்ரரியை நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். புக்ஸ் படிக்கிறத ஊக்குவிக்கணும். அதுக்காக தான். கரெக்டு தான் சார்.
6 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். புக் வச்சுருந்த கையிலெல்லாம் இப்போ செல்ஃபோன் தான் சார் இருக்குது. படிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சார். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட புக்கு குப்பை மாதிரி கிடக்குது சார். சார் இதான் சார் நம்ம லைப்ரரி, பார்த்துக்கங்க சார். ஆமாம், இங்கே லைப்ரரியன் யார்? சார் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் இப்போ 2-3 நாளாக வர்றதில்லை சார். அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல சார். என்னம்மா? புக்ஸ் எடுக்க வந்தேன் ஆ சார். சரிம்மா. இந்த மாதிரி தான் சார், ஒருத்தர் 2 பேர் வராங்க. சரி சார், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடுங்க. வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். டேய், எனக்கு என்னமோ அந்த பிரச்சனையை அப்படியே விடுறது நல்லதுன்னு தோணுது. நீயா வந்து சத்தவனை தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கடா. டேய், நான் எப்படியோ இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டுட்டேன். இதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது. ஆனால் எனக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் வேணும். அது சரி, இங்கே என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? தெரியாது. ஆனால் இதை தவிர வேறு எந்த பாயிண்ட்டும் அவனை பற்றி என்கிட்ட கிடையாது. சரி, நீ பார்த்துட்டு நான் பேசிட்டு வரேன். ம். சார் சொல்லுங்கள் சார். சார் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன் சார் நான். ஓகே சார். இல்லை நீங்கள் சொன்ன டைமுக்கு மட்டும் வந்துடுங்க சார். அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க சார். ஆல்ரெடி உங்கள் விஷயத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். நீங்கள் வாங்க, நம்ம சமாளிச்சுக்கோங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார். அது கிடையாது சார். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். இல்லை சார், ஒன்றும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேன் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார் ஒரே நிமிஷம். என்னடா? அங்கே ஒரு பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காளா? ஆமாம். எதுக்குடா? டேய் போயிட போறா, புட்றா புட்றா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவகிட்ட போய் பேர் கேளு. எதுக்குடா? சொல்றத செய்டா, பேர் கேளு. உங்கள் பேர் என்ன? வாணி. அப்பா பேர் கேளு. உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் தியாகு. டேய், சரி வேண்டாம், போ சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, வேற பொண்ணு நினச்சேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க. இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா? ஏன்டா திடீர்னு அந்த பொண்ணை நிற்க வச்சு பேரை கேட்க சொன்னேன்? அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? டேய், அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வேளை சிவகுமார் பொண்ணாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சு. இப்போ என்ன வேலை முடிஞ்சதா? சுந்தரமூர்த்தியோட வீடு அட்ரஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் போய் பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு.